ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிக்சல் 8a மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 4 கலர் அட்ராக்டிவான கலரோட 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 53,000 ரூபாய்க்கு. எந்த ஒரு லான்ச்சிங் ஈவெண்ட் இல்லாம எதுவுமே இல்லாம அரமும் இல்லாம இந்த வட்டம் 8a கூகுள் சைட்ல இருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வட்டம் 8a போன வட்டம் லான்ச் பண்ண 8 இருக்கட்டும் இல்ல 7a இருக்கட்டும், இந்த வட்டம் 8a என்ன வித்தியாசம் இருக்கு? நிறைய இருக்குங்க. ஏன்னா பின்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். இது வந்து ஒரு கேமிங் போன் மாதிரி உங்களுக்கு ஃப்ரேம் எல்லாமே நிறைய ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு சென்சாரோடையும் இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. சோ போன வட்டம் பார்த்தா அதே சிப்செட்டோட டென்சர் G3 ஓடையும் செக்யூரிட்டிக்கார டைட்டன் M2 சிப்செட்டும் இந்த வட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பிரைசிங் 53,000 ரூபாய். பிக்சலை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பிரைசிங் கூடுதலா இருக்கும். பட் ஆனா டேஸ் இன்க்ரீஸ் ஆக பிரைஸ் கம்மியாகிட்டா வரும். சோ பிக்சல் 8a இந்த வட்டம் ஸ்டார்டிங் ஈவெண்ட்ல நம்மளால இந்த போன் வாங்கலாமா இல்ல பொறுத்து இருந்து மெதுவா வாங்கலாமா, இந்த போன்ல ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, இது மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பிக்சல் 8a பாக்ஸ். ஒரு காம்பாக்டான ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ். முன்னாடி பிக்சல் 8a மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே நம்ம கையில மொபைல். நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்பயும் போல ஒரு டைப் சி டு டைப் ஏ கன்வெர்ட்டர் கொடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் அண்ட் இன்னொரு பாக்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம் மெஜர் யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த பிக்சல் 8a இந்த வட்டம் ஒரு சூப்பரான அட்ராக்டிவா ஒரு 4 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/120GB வேரியன்ட் ஒரு 53,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட்டா 8/256GB வேரியன்ட் ஒரு 60,000 லான்ச் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் இங்க நடக்கல இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. என்னதே இருந்தாலும் இது மாதிரி ஒரு 4 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். ஒரு அருமையான டிசைன் ஃபேக்டர். எனக்கு பொறுத்தளவு அந்த கிரீன் கலர் செம்ம அட்ராக்டிவா இருக்கு. செம்மக்கா ஒரு சூப்பராவே இருக்கு கலரை பொறுத்தளவு. ஆனா இந்த வட்டம் 8a ஒரு காம்ப்ரமைஸோட பின்னாடி பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான். ஆனா உங்களுக்கு இந்த வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால ஒரு பிரீமியமான ஒரு ஃபினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. கேமரா அரேஞ்ச்மெண்ட் பிக்சலோட யூனிவர்சல் டிசைனோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வேற எந்த ஒரு சென்சாரும் கேமரா பக்கத்துல கொண்டு வரல. அதை தவிர்த்து ஒரு பிளைனான ஒரு அட்ராக்டிவான கலர்ஸ்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல ஃப்ரேம்ல நிறைய ஆண்டனாஸோட வந்திருக்கு இந்த வட்டம் இந்த பிக்சல் 8a பொறுத்தளவு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட சென்ட்ரல் ஒரு பஞ்சுவல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த பிக்சல் 8a அண்ட் டிஸ்பிளே செக்மெண்ட் ஆகட்டும், ஃப்ரேம் செக்மெண்ட் ஆகட்டும், பேக் சைட் செக்மெண்ட் ஆகட்டும், சோ இது மாதிரி தான் இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு இந்த பிக்சல் 8a மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.1 இன்ச் ஒரு OLED டிஸ்பிளே HDR10 ஓட உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் குவாட் HD+ டிஸ்பிளே. 2000 நிட் பிரைட்டனான கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 வித் 16 மில்லியன் கலரோட இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான நல்ல ஒரு கலர் அக்யூரேட்டான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் பிக்சல் 8a கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 8.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 7 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் இந்த மொபைல் தாக்கு பிடிக்குமான்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதை தவிர்த்து இங்க IP67 ரேட்டிங் அண்ட் LPDDR5X RAM UFS 3.1 சப்போர்ட். ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. Wi-Fi 6E அண்ட் Bluetooth 5.3 NFC சப்போர்ட். டைப் சி போர்ட் 3.2 வெர்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த வட்டம் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட பிக்சல் 8a எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பாத்தீங்கன்னா இந்த வட்டம் 4492 ஆம்ஸ் பேட்டரி வித் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. And that 7.5 watt wireless charging support இருக்கு. ரிவர்ஸ் வயர்லிங் சார்ஜிங் கிடையாது. ஒன்லி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தளவு சார்ஜிங் 18 வாட் சார்ஜிங். சோ சார்ஜ் ஏறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆறுது. அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் வெறும் 10 வாட்ஸ் கூட கிடையாது, 7.5 வாட். அது எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் சுத்தமா புரியல. சோ இது மாதிரி தான் ஒரு பேட்டரி செக்மெண்ட்ல அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு அண்ட் சார்ஜரோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சார்ஜர் செப்பரேட்டரா வாங்கணும், பாக்ஸ்க்குள்ள கிடையாது. ஆனா இந்த பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறனால நல்லாவே ஆப்டிமைஸ் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இங்க நம்ம 8a நம்ம எதிர்பார்க்கலாம். சோ என்னதே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சமாச்சும் போட்டி போற அளவுக்கு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஒரு 18 வாட் சார்ஜர் கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்க பேட்டரி செக்மெண்ட் இருக்குன்னே சொல்லலாம் இந்த பிக்சல் 8a மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 64 MP வித் OIS சப்போர்ட் 1.9 அப்பச்சர்ல ஒரு 13 MP அல்ட்ரா வைட் சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு ஒரு 13 MP செல்ஃபி கேமரா
வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா இங்க 4K 30 ஃப்ரம் செகண்ட்ஸ் அண்ட் பிரைம் சென்சார்ல 1080 60 ஃப்ரம் செகண்ட்ஸ் வித் EI சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் சூப்பராகவே இருக்கு. 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எடுக்கிற மேஜர் பிளஸ் பாயிண்ட். இங்க நல்லாவே இங்க 4Kவும் இங்க அவுட்புட் நல்லா வருது வீடியோ பொறுத்தளவு. இங்க கூகுள் பிக்சல் 8A எடுக்கிறதுக்கு மெயினான ரீசன் கேமரா தான். ஸோ கேமரால இங்க பிரைமரி சென்சார் தாறுமாறா இருக்கு. நைட் கண்டிஷனா இருக்கட்டும், இன்டோர் கண்டிஷனா இருக்கட்டும், உங்களுக்கு சன்லைட் எடுக்கிறா இருக்கட்டும், எல்லாமே டீடைலிங் அருமையா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. ஸோ லோ லைட் கண்டிஷன்லுமே இங்க பிக்சல் அடிச்சுக்கிற ஆள் இல்லாத அளவுக்கு இங்க பட்டையை கிளப்பி இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு அவுட்புட்டோட இந்த பிக்சல் 8A கேமரா செக்மெண்ட்ல வந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ போனோட்டம் பார்த்த அதே ப்ராசஸர் தான் இங்க ஒரு டென்சார் G3 ஒரு 4-1 மார்க்கெட் டைப் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க செக்யூரிட்டிக்காக இங்க டைட்டன் M2 சிப்செட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டூயல் சிப்செட்டோட இந்த 8A வந்திருக்கு. ஸோ இந்த G3 சிப்செட் உங்களுக்கு ஸோ மீதி ப்ராசஸர் கன்சிடர் பண்ணும்போது பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கன்சிடர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஆனா இந்த போன் மெயினா உங்களுக்கு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு கிடையாது. அப்ப எதுக்குடா உங்களுக்கு இத்தனை ஆண்டனாஸ் உங்களுக்கு ஃப்ரேம்ல கொடுத்திருக்காங்கன்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருது. ஓவரால் தட் இது ஒரு கேமிங் போன் கிடையாது. அதை தவிர்த்து இந்த போன் முழுக்க முழுக்க ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி, அதாவது ஒரு நிறைய டெஸ்ட் பண்றவங்களுக்கு அண்ட் தட் நிறைய ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதை தவிர்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டிக்காகவும் உங்களுக்கு நல்ல ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் தான் இந்த பிக்சல் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆனா கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம், ஆனா தப்பு கிடையாது. ஆனா ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும் இந்த போனை பொறுத்தளவு. நீங்க இந்த போன் பிக்சல் 8A மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்து எந்த சீரிஸ் நீங்க எடுத்தாலும் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு. ஸோ இந்த பிக்சல் சீரிஸை பொறுத்தளவு கேமிங்க்கு கிடையாது. ஓவரால் மீதி மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இங்க இருக்கும். ஒவ்வொரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி தாறுமாறா இருக்கு. இது ஓவரால் நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இங்க ப்ராசஸர் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த பிக்சல் 8A செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சல் 8A ஒரு சூப்பரான ஒரு 4 கலர் வேரியண்டோட 2 பேஸ் வேரியண்ட், ஹையர் வேரியண்ட் உங்களுக்கு ஒரு 60,000 ரூபாய்க்கும், பேஸ் வேரியண்ட் ஒரு 53,000 கொண்டு வந்திருக்காங்க. என்னைய பொறுத்தளவு உடனே இந்த போன் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஈகனஸ் வேண்டாம். பிக்சல் பிரியர் அதாவது பிக்சல் ஃபேன்ஸை தவிர்த்து மீதி யாரும் உடனே இந்த போன் எடுக்கலாமா? வேண்டாம். ஏன்னா அதுதான் என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிக்சலை பொறுத்தளவு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு பிரைஸ் கூடுதலா இருக்கும். டே இன்க்ரீஸ் ஆக பிரைஸ் கட் ஆகிக்கிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர்ஸ் வரும், நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ பொறுத்து இருந்து நீங்க எடுக்கலாம், அவசரமே படாதீங்க. என்னதே இருந்தாலும் இந்த பிக்சல் 8A இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க நிறைய போட்டோஸ் எடுப்பீங்க, நிறைய செல்ஃபிஸ் எடுப்பீங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு இந்த கேமரா அல்டிமேட்டா இருக்கும். அதை தவிர்த்து ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி இங்க நல்லாவே ஆப்டிமைஸ்டு. ஸோ நல்ல ஒரு டீசென்டான சிப்செட். இந்த போன் கேமிங் எக்ஸ்பெக்ட் ரேஷியோக்கு நீங்க தயவு செய்து எடுக்காதீங்க. அதே மாதிரி நான் நிறைய டிராவல் பண்ணுவேன், நான் நிறைய வெளிச்சத்துல நான் 5G நெட்வொர்க் அதிகமா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கிளவுஸ் போட்டுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இந்த போன்ல வருது. ஸோ நீங்க இண்டோர் ஆஃபீஸ் ஒர்க் இது மாதிரி நான் யாருமே 24/7 நான் ஏசியில தான் உட்காருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிக்சல் சீரிஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சல் 8A யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், யார் யாருக்கெல்லாம் செட் ஆகாது, இந்த பிக்சல் 8A எப்போ எடுக்கலாம், ஸோ அதோட கன்சிடர் பார்க்கும்போது ஒரு நம்மளுக்கு இன்னும் தீபாவளி சீசன்லாம் வரப்போகுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 மாசம் கழிச்சு கூட எடுக்கலாம். நல்ல ஒர்த்தான போன் தான். ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா பிரைஸ் ஸ்டாப் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து இருந்து நீங்க இந்த மொபைல் எடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சல் 8A இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.